மேஷ லக்னத்துல பிறந்தவங்களா இருந்து அவங்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா அவங்க ஜாதக அமைப்புல சூரியன் எங்க இருந்தா நல்ல பலன்கள் தருவாரு, அது எங்க இருந்தா கொஞ்சம் அசுபமான பலன்கள் தருவாரு அப்படிங்கறத பத்தி முழுமையா சொல்லலாம். இந்த சூரிய தசை ஆகப்பட்டது 6 வருஷம் அப்படிங்கிறது நடக்கும். எந்தெந்த காம்பினேஷன்ல இருந்தா இந்த சூரிய தசை ரொம்ப நல்லா இருக்கும்? மேஷ லக்னத்துல பிறந்தவங்களா இருக்கு அவங்க சூரிய திசை நடக்கிறப்போ அவங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவா நடக்கிறதுக்கு என்ன கோயில் வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும்? மேஷ லக்னம் சூரிய தசை நடக்கும்போது போக வேண்டிய கோவில் அப்படிங்கிறது குறுக்குத்துறை முருகன் கோவில். இப்ப மேஷ லக்னத்துல பிறந்தவங்க சந்திர திசை நடக்கும் பொழுது முதல் அமைப்பு பௌர்ணமி சந்திரன் ரொம்ப சூப்பர், வெல் அண்ட் குட். அமாவாசை சந்திரனா இருக்கிறாரு, குரு பார்வை ரொம்ப முக்கியம். செவ்வாய் திசை நடக்கும் பொழுது செவ்வாய் 8ல ஆட்சியாக கூடாது. ஏன்னா செவ்வாய் ஒரு பாவ கிரகம், அந்த 8ஆம் இடத்துக்கான பாதகத்தை அவர் செஞ்சிருவாரு. ராகு திசை எந்த மாதிரி பலன்கள் தருவாரு? மேஷ லக்னத்துக்கு ராகு தசை எப்படி இருக்கும்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு 2-3 காம்பினேஷன்ல இருக்கும்போது ராகு தசை எக்ஸலண்டா இருக்கும். மேஷ லக்னத்துக்கு ராகு திசை நடக்கும்போது அவங்க என்ன மாதிரி கோயில் வழிபாடு வச்சுக்கிட்டா அவங்க லைஃப்ல எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும்? கண்டிப்பா உக்கிர தேவதை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு இவங்க போக வேண்டிய கோவில் மடப்புறம் காளியம்மன் கோவில். குரு திசை நடக்கிற பட்சத்துல மேஷ லக்னத்துக்கு குரு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம், சூரியனுக்கு அடுத்த ஒரு யோக கிரகம்னு சொல்லிடலாம் குருவை. சனி திசை நடக்கும்போது மேஷத்துக்கு சனி நல்லவர் கிடையாது. ஏன்னா செவ்வாய்க்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எதிரி யாருன்னா சனி. புதன் திசை நடக்கும் பொழுது புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, இல்ல 7ல இருக்கிறாரு, 2ல இருக்கிறாரு, 10ல இருக்கிறாருன்னா கண்டிப்பா பிரச்சனை தான். கேது திசை நடக்கும் பொழுது கேது அப்படிங்கிறவர் ஒரு ஷேடோ பிளானட், அவருக்குன்னு சுயமா எதுவும் கிடையாது, இருக்கிற இடத்தை பொறுத்து பலன் தரக்கூடிய கிரகம். இப்ப மேஷ லக்னத்துல இறுதியா சுக்கிர திசை. மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன்கிறவர் அந்த அளவுக்கு நல்லவர் கிடையாது, பட் தவிர்க்கவே முடியாத ஒரு கிரகம் யாரு அப்படின்னா அதுவும் சுக்கிரன் தான். இப்ப மேஷ லக்னத்துல சுக்கிர திசை நடக்கும்போது அவங்க ஒரு கோயில் வழிபாடு பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன கோயில் வழிபாடு நீங்க சொல்லுவீங்க? மேஷ லக்னத்துல பிறந்தவங்க இந்த சுக்கிர தசை நடக்கும்போது பக்தி பிளஸ் நேர்காணவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பார் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ நம்ம மேஷ லக்னத்துல ஒவ்வொரு திசைகள் நடக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் தரக்கூடியது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அந்த வரிசையில முதல்ல மேஷ லக்னத்துல பிறந்தவங்களா இருந்து அவங்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா அவங்க ஜாதக அமைப்புல சூரியன் எங்க இருந்தா நல்ல பலன்கள் தருவாரு, அது எங்க இருந்தா கொஞ்சம் அசுபமான பலன்கள் தருவாரு அப்படிங்கறத பத்தி முழுமையா சொல்லலாம். கண்டிப்பா சொல்றேன் சார். சூரியன் அப்படிங்கிறவர் மேஷத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். என்னன்னா பூர்வ புண்ணிய அதிபதி அப்படின்னு நான் சொல்லுவோம். இருக்கிற தசைகள்லே ரொம்ப ஃபேவரபிளான தசை மேஷ லக்னத்துக்கு எது அப்படின்னா சூரிய தசை தான். இந்த சூரிய தசை ஆகப்பட்டது 6 வருஷம் அப்படிங்கிறது நடக்கும். எந்தெந்த காம்பினேஷன்ல இருந்தா இந்த சூரிய தசை ரொம்ப நல்லா இருக்கும்? 5லே ஆட்சியா இருக்கிறாரு, சூப்பரா இருக்கும், நல்ல பெயர் புகழ் பதவி அப்படிங்கறது இந்த காம்பினேஷன் கொடுத்துரும். 9ல சூரியன் இருக்கிறாரு, நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்க வேண்டிய வயசுல கரெக்டா நடந்துரும். லக்னத்துல சூரியன் இருக்கிறாரா, இவரே ஒரு நல்ல பர்சனாலிட்டி, எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு தைரியமும் வைராகியமும் இந்த சூரிய தசையில நிறைய கிடைக்கும். அதை வச்சு வாழ்க்கையில ஜெயிப்பாரு. இது போக சூரியன் 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருந்தாலுமே குருவுடைய பார்வையோ பௌர்ணமி சந்திரனுக்கு நேர் எதிலையோ, அதாவது எப்பவுமே சூரியனுக்கு 180 டிகிரியில சந்திரன் வரும்போது தான் பௌர்ணமி. அப்போ அந்த அமைப்புல சந்திரன் இருக்கும்போதும் இந்த சூரியன் நல்ல பலனை கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய சூரிய தசையில மேஷத்துக்கு நடக்கும். அவயோகமா இருக்கிறாரு அப்படின்னா யோக கிரகம் தான், பட் அவரும் சில இடங்கள்ல அவயோகமா உட்காருவாரு. முழுசா இந்த காம்பினேஷன் கெடுக்கல அப்படின்னாலும் சில தடை தாமதம் அப்படிங்கிறத கொடுக்கும். அது என்ன மாதிரியான காம்பினேஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மகரத்திலேயோ கும்பத்திலேயோ சூரியன் ரொம்ப எரிச்சல் அடைவார். ரொம்ப இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு இடம் சூரியனுக்கு அது ரெண்டும். ஏன்னா சனியுடைய வீடு அது ஒன்று. ரொம்ப தாழ்வு மனப்பான்மையே வந்துடும் இந்த சூரிய தசை நடக்கும்போது. சூரியன் சனியோட க்ளோஸாக சேர்ந்திருந்தாலோ ஒரு 3 டிகிரிக்குள்ளெல்லாம் சேர்ந்திருந்தா சூரிய தசை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சில பரிகாரங்கள் பண்ணாதான் அதை மாற்ற முடியும். சூரியன் சனியுடைய பார்வையில் இருக்கிறதும் தப்பு தான். அதே மாதிரி சூரியன் ராகுவோட சேர்ந்தோ ராகுவுக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதோ தடை தாமதம். முக்கியமாக ஒரு புத்திர பாக்கியத்தை அடைகிறதுல கூட ஒரு தடை, கல்யாணமா அதில் ஒரு தடை, எல்லாத்துலேயுமே ஒரு தடை தாமதத்துக்கு அப்புறமே அந்த விஷயங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்க. இப்போ மேஷ லக்னத்துல பிறந்தவங்களா இருக்கு அவங்க சூரிய திசை நடக்கிறப்போ அவங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவா நடக்கிறதுக்கு என்ன கோயில் வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும்? ஓகே, இந்த சூரிய தசை அந்த கிரகம் எப்படி இருந்தாலும் இன்னும் நல்லா நடக்கிறதுக்கு மேஷ லக்னம் சூரிய தசை நடக்கும்போது போக வேண்டிய கோவில் அப்படிங்கிறது குறுக்குத்துறை முருகன் கோவில். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர்ல இருக்கு. முருகனுடைய கோவில் தான் இது பேசிக்கா. பட் இங்க சிவபெருமானுக்கும் நிறைய சிறப்பு பூஜைகள் நடக்குது. முருகனுக்கும் சிவனுக்கும் 2 பேருக்கும் ஒரு சேர சிறப்பு வழிபாடு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஸ்தலம் குறுக்குத்துறை முருகன் கோவில்.
இதில் இன்னொரு மெயின் அட்ராக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா தாமிரபரணி நதி. ஜீவ நதின்னு சொல்லுவோம் தாமிரபரணியை. தமிழ்நாட்டில் சுமார் எல்லா காலங்களுக்கும் தண்ணி வற்றாமல் இருக்கக்கூடிய ஒரே நதி தாமிரபரணி. இந்த தாமிரபரணி தீர்த்தத்தில் நீராடி குறுக்குத்துறை முருகன் கோவிலில் வழிபடும் போது இந்த 6 வருஷமான சூரிய தசையுமே மேஷ லக்னத்துக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். சரி, இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க சந்திர திசை நடக்கும் பொழுது அவங்களுக்கு சந்திரன் எந்த அமைப்பில் இருந்தால் நல்லதை தருவார், இது எந்த அமைப்பில் இருந்தால் கொஞ்சம் அசுபமான பலன்களை தருவார்? மேஷத்துக்கு சந்திரன் அப்படிங்கிறவர் நியூட்ரல் பிளானட், கெடுக்கவும் மாட்டார், ஒன்றும் பெரிய யோகாதிபதியும் கிடையாது. ஆனால் அப்போ சந்திரன் வந்து எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த தசை எப்படி இருக்க போகுதுங்கிறத நிர்ணயிக்க போகுது. முதல் அமைப்பு பௌர்ணமி சந்திரன் ரொம்ப சூப்பர், வெல் அண்ட் குட், கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் நல்லதாக செய்யும். 8-12 இருந்தாலுமே வெளிநாட்டு யோகம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிறத கொடுத்துரும். அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரு, குரு பார்வை ரொம்ப முக்கியம். குருவுடைய பார்வை அமாவாசை சந்திரனுக்கு இருந்ததுன்னா சந்திர தசை சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த சந்திரன் யோக கிரகமாக இருந்து தசை நடக்கும்போது அபரிவிதமான பொருள் சேர்க்கை, நல்ல பொருள் சேர்த்துருவாங்க, சொத்து சுகம் வாங்கிடுவாங்க. ஒரு சொத்து கூட இவங்களுக்கு குறைஞ்ச விலையில் ஈஸியாக கிடச்சிரும். அம்மாவுடைய ஆதரவுங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கும், அம்மாவை மதிப்பாங்க. அம்மா வழி சொத்து நிறைய பேருக்கு வந்து இந்த சந்திர தசையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இதுவே இந்த சந்திரன் எப்பெல்லாம் அவயோகியாக மாறுவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சந்திரன் சனி சேர்க்கை ஆப்வியஸாக புணர்வு தோஷம் ஒன்று அப்படிங்கிறத ஏற்படுத்திடும். அமாவாசை சந்திரனாக இருந்து சனியோட சேர்ந்தாருன்னா இன்னும் காலி, மனசே கெட்டு போயிடும், கவுன்சிலிங் தான் போகணும் சந்திர தசையில். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான மன அழுத்தத்தை சந்திர தசை வந்து கொடுத்துரும். ஏன்னா 4ஆம் அதிபதியாகவும் சந்திரன் இருக்கிறதுனால ராகுவோடையோ கேதுவோடையோ இல்லை 6ஆம் இடத்துலையோ சந்திரன் இருந்து தசை நடத்தும் போது மன ரீதியான கடுமையான அழுத்தத்தை இந்த சந்திரன் கொடுத்துட்றாரு. சரிங்க, இப்போ இதே மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க சந்திர திசை நடக்கும்போது என்ன கோயில் வழிபாடு வச்சுக்கிட்டா அவங்க லைஃப்பில் வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க சந்திர தசை நடக்கும்போது சிக்கல் சிங்கார வேலவர் கோவிலுக்கு கண்டிப்பாக போய் வழிபாடு பண்ணிக்கணும். இங்கே அம்பாள் பேர் வேல் நடுங்கண்ணி. அம்பாள் கிட்ட முருகன் வந்து வேல் வாங்குறது இங்கே ரொம்ப ஒரு பிரசித்தியான ஒரு உற்சவம். இங்கே வந்து வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது சக்தி ஸ்வரூபத்திட்ட இருந்து முருகன் வேல் வாங்குறாரு, அந்த வேலே சக்தி ஸ்வரூபம் தான், அதை பறைசாற்றக்கூடிய கோவில் தான் இந்த கோவில். அப்போ அங்கே அம்பாளையும் முருகனையும் ஒரு சேர வணங்கும் போது 4ஆம் அதிபதியான சந்திரன் அவருடைய தசையில் நல்ல பலன்களை கண்டிப்பாக மேஷ லக்னத்துக்கு கொடுப்பார். இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க செவ்வாய் திசை நடக்கும் பொழுது அவங்க ஜாதக அமைப்பு எந்த மாதிரி இருந்தால் செவ்வாய் அவங்களுக்கு நல்லது செய்வார், இது என்ன மாதிரி இருந்தால் செவ்வாய் வந்து கொஞ்சம் அசுபமான பலன்கள் தருவார்? மேஷ லக்னத்துக்கு 1 8ஆம் அதிபதி அப்படிங்கிறது செவ்வாய். லக்னாதிபதியும் செவ்வாய் தான், 8ஆம் இடமான ஆயுளை கொடுக்கக்கூடியதும் செவ்வாய் தான். அப்போ ஆப்வியஸாக ரொம்ப முக்கியமான கிரகம் தான். என்னதான் இருந்தாலும் செவ்வாய் 8ல் ஆட்சியாக கூடாது. ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம், அந்த 8ஆம் இடத்துக்கான பாதகத்தை அவர் செஞ்சிருவார். 6ல் மறைகிறதும் 8ல் இருக்கிறதும் 12ல் இருக்கிறதும் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா லக்னாதிபதியை பொறுத்து பலன்கிறது மாறுபடும். அப்போது இந்த செவ்வாய் திசை நடக்கும்போது இவங்க என்ன பண்ணணும்னா எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு ஏற்படுற நஷ்டத்துக்கும் அவங்களுக்கு ஏற்படுற இழப்புக்கும் முழுக்க காரணம் அவங்களா தான் இருப்பாங்க. கூட யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பார், நான் தான் அன்றைக்கே சொன்னேன்டா செய்யாத என்ன நீ செஞ்சு அப்படி, இந்த மாதிரி இவங்களே தப்பான முடிவு எடுத்திருப்பாங்க. அப்புறம் யோசிப்பாங்க நம்ம அன்றைக்கே அவங்க சொல்கிறத கேட்டிருக்கலாமேன்னு. அப்போது தன்னிச்சையான முடிவு அப்படிங்கிறது செவ்வாய் திசையில் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். முக்கியமாக செவ்வாய் 8லேயோ 12லேயோ 6லேயோ இருந்து தசை நடத்தும் போது இதை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறாருன்னா சூப்பர், வெல் அண்ட் குட். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கும்போது திக்பலமாக இருப்பார், நல்ல தொழிலை கொடுத்துருவார், நல்ல விஷயம்தான். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப நல்லது. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் சனியோடைய வீடாக இருந்தாலுமே 11ங்கிறது செவ்வாய்க்கு நல்ல இடம், நல்லது செய்வார். சரிங்க, இப்போ மேஷ லக்னத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் நடக்கும் பொழுது எந்த கோயில் வழிபாடு வச்சுக்கிட்டா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்? மேஷ லக்னம் செவ்வாய் திசை நடக்கும்போது திருமலை முருகன் கோவிலை கண்டிப்பாக விசிட் பண்ணணும். திருமலை முருகன் கோவில் அப்படிங்கிறது தென்காசி மாவட்டம் செங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது, பண்பொழி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இந்த கோவில் எதுக்காக பிரசித்தி அப்படின்னா செவ்வாய் இங்கே 8ஆம் அதிபதியாகவும் வராரு. 8 அப்படிங்கிறது உயரத்தை குறிக்கும். சுமார் 624 படிகளை கொண்ட இந்த கோவில். உயரமான முருகன் ஸ்டாச்சுவை கும்பிடுறத விட உயரத்தில் இருக்கிற முருகன் கோவிலை கும்பிடும்போது கண்டிப்பாக செவ்வாய் தசை அப்படிங்கிறது மேஷ லக்னத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க ராகு திசை வந்து எந்த மாதிரி பலன்கள் தருவார்? ராகு எந்த இடத்துல இருந்தால் சுபமாக இருப்பார், இது எந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் அசுபமாக இருப்பார்? மேஷ லக்னத்துக்கு ராகு தசை எப்படி இருக்கும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு 2-3 காம்பினேஷனில் இருக்கும்போது ராகு தசை எக்ஸலண்ட்டாக இருக்கும், அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்துரும். ஆனால் ராகு செவ்வாய்க்கு ஆகாத கிரகம் தான். செவ்வாய்க்கும் ராகுவும் எப்போவுமே பகை தான். ராகு செவ்வாய் காம்பினேஷனில் தான் பெரிய கோர விபத்தெல்லாமே கூட நடக்கும். அப்போது இந்த ராகு எங்கே இருக்கிறாரு ஜாதகத்தில் அப்படிங்கிறத கணிக்கிறது ரொம்ப முக்கியம். மேஷம் லக்னத்திலேயோ, கடகம் 4ஆம் இடத்துலையோ, தனுசு 9ஆம் இடத்துலையோ இந்த ராகு இருக்கும்போது தன்னுடைய சொந்த முயற்சினாலே அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ராகு கொடுத்துருவாரு. தொழிலில் வெற்றி,
நிறைய ஒரு மணி மேக்கிங், ஒரு 2 இன்கம் 3 இன்கம்க்கு ரெடி ஆகிக்கிறது, பாசிவ் இன்கம் வர்றது, வாடகை பணம் வட்டி பணம் இந்த மாதிரி வர்றது, இதுக்கெல்லாம் ராகு வழிவகுத்துருவார். இதுவே ராகு சனியோடையோ இல்லை ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்துருக்கும்போது கண்டிப்பாக சில ட்ராபேக்ஸ் அப்படிங்கிறது செவ்வாயுடைய லக்னத்துக்கு செய்வார். முக்கியமாக என்ன பண்ணுவார்னா தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சு வம்பு வழக்கு வில்லங்கத்தில் கொண்டு போய் மாட்ட வச்சிருவாரு ராகு. ஓகே, இப்போது இதே மேஷ லக்னத்துக்கு ராகு திசை நடக்கும்போது அவங்க என்ன மாதிரி கோயில் வழிபாடு வச்சுக்கிட்டா அவங்க லைஃப்பில் வந்து எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும்? மேஷ லக்னத்துக்கு ராகு திசை நடக்கும்போது பேசிக்காக என்ன ஆகும்னா உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பாங்க. அப்போ அந்த உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறத குறைக்கணும், தெளிவாக நிதானமாக முடிவெடுக்கணும், மனசு சீராக இருக்கணும், வரக்கூடிய கோவத்தையும் ஆக்ரோஷத்தையும் வாழ்க்கையில் தப்பான முடிவெடுக்க விடாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உக்கிர தேவதை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு இவங்க போக வேண்டிய கோவில் மடப்புறம் காளியம்மன் கோவில். இது எங்கே இருக்குன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த ராகு தசை அப்படிங்கிறது என்ன காம்பினேஷனில் இருந்தாலும் நல்லதை செய்யும். ஓகே, இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நடக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு குரு எந்த இடத்துல இருந்தால் ஒரு சாதகமான பலன் தருவார், அது எந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் அசுபமான பலன்கள் தருவார்? மேஷ லக்னத்துக்கு குரு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். சூரியனுக்கு அடுத்த ஒரு யோக கிரகம்னு சொல்லிடலாம் குருவை. ஏன்னா நிறைய பேர் கூட இந்த மேஷ லக்னத்துக்கு குரு தசையெல்லாம் நடக்கும்போது எல்லோ சஃபயர் அப்படிங்கிற கனக புஷ்பராக மோதிரத்தை போட்டுக்கிட்டாங்கன்னா இன்னுமுமே யோகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த கனக புஷ்பராகம் மேஷ லக்னத்துக்கு நல்ல ஒரு ஸ்டோன் தான். இந்த குரு தசையானது லக்னத்திலேயோ 5லேயோ 9லேயோ இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஆப்வியஸாக. ஏன்னா பாக்கியாதிபதி குரு. இந்த நல்ல அமைப்பில் இருந்து குரு தசை நடத்தும் போது எல்லா பாக்கியங்களையும் சகல பாக்கியம்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராஸ்பரிட்டி, நம்ம வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த ஜாதகன் அனுபவித்து நல்லாவே இருப்பார். அதே மாதிரி ஒரு நல்ல சோஷியல் ரெகக்னேஷன் அப்படின்றது கிடைக்கும், சமூக அந்தஸ்து, 4 பேர்கிட்ட நல்லவன்னு பேர் வாங்குறது, நல்லது செய்கிறது, நல்ல கர்மா செய்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த குரு கொடுப்பாரு. நிம்மதி அப்படிங்கிற யாருக்கும் கிடைக்காத அரிய விஷயத்தையும் இந்த குரு நல்ல இடத்துல இருந்து தசை நடத்தும் போது கொடுத்துருவாரு. ஸோ ஆப்வியஸாக குரு தசை அப்படிங்கிறது இந்த காம்பினேஷனில் இருக்கும்போது மேஷ லக்னத்துக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். குருவுக்கு சில காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. 6ஆம் இடத்துல கண்டிப்பாக இருக்கக்கூடாது. 8ல் கூட இருக்கலாம், பரவாயில்ல, அந்த மித்த கிரக அமைப்பை பொறுத்து பலன் மாறுபடும். 6ல் இருக்கக்கூடிய குரு யோக கிரகமாகவே இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் நோய் எதிரி அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக லக்னத்துக்கு கொடுப்பாரு, அதாவது ஜாதகருக்கு கொடுப்பாரு. இது ஒரு மோசமான காம்பினேஷன். அதே மாதிரி இந்த குருவாகப்பட்டவர் சனியோட க்ளோஸாக சேர்ந்துருந்தாருன்னா கையில் காசு பணம் தங்கமே தங்காது. குரு திசையில் தான் கொண்டு போய் நகையை அடமானம் வச்சுருப்பாங்க, நகையை தொலைச்சிருப்பாங்க, நகையை விற்றுருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் குரு சனி காம்பினேஷனில் நடக்கும். இதுவே குரு ராகுவோடு சேர்ந்திருக்கும் பட்சத்தில் நம்பி ஏமாறுறது, தன்னை சார்ந்தவங்களே அவங்கள ஏமாத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவ். ஓகே, இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க குரு தசை நடக்கும்போது எந்த கோயில் வழிபாடை வச்சுக்கிட்டா அவங்க லைஃப்பில் எல்லாமே ஒரு நல்லதாகவே நடக்கும்? மேஷ லக்னக்காரங்க குரு தசை நடக்கும்போது கண்டிப்பாக போய் வழிபடக்கூடிய ஒரு கோவில் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில். கடலோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரே முருகன் கோவில் அப்படிங்கிறது திருச்செந்தூர் தான். மேக்சிமம் திருச்செந்தூர் கோவில்ங்கிறது மலையிலையும் குன்றிலையும் குகைக்குள்ளேயும் இருக்கிறத தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படிங்கிறது குருஸ்தலம். இங்கே கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி. பன்னீர் அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்போ இந்த லக்னாதிபதியான செவ்வாய்க்கே அதிதேவதை முருகன் தான். இந்த கோயிலுக்கு போய் வழிபடும் போது, முருகனை குருவாக வழிபடும் போது மேஷ லக்னக்காரங்களுக்கு குரு தசை நல்லது செய்யும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க சனி திசை நடக்கும்போது சனி எந்த இடத்துல இருந்தால் அவருக்கு சாதகமாக இருப்பார், அது எந்த இடத்துல இருந்தால் அவங்க கொஞ்சம் பாதகமாக இருப்பாருங்க? மேஷத்துக்கு சனி நல்லவர் கிடையாது. ஏன்னா செவ்வாய்க்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எதிரியாருன்னா சனி. சுத்தமாக பிடிக்காத கிரகம், அறவே ஆகாத கிரகம் சனி. அந்த சனி திசையும் கூட சில காம்பினேஷன்ஸில் மேஷ லக்னத்துக்கு பயங்கரமான யோகத்தை செய்யும். அது என்ன காம்பினேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா, சனி தன்னுடைய சொந்த வீடான 10, 11ஆம் இடத்திலே ஆட்சியாகி வக்ரமாகிடணும். அந்த வக்ரமான சனியை குருவோ பௌர்ணமி சந்திரனோ சுக்கிரனோ பார்க்கும்போதோ சேர்ந்து இருக்கும்போதோ சனி தசை எக்ஸலண்ட். பட் ஆனால் சனி கூட சேர்ந்த மற்ற கிரகத்தை கெடுத்துருவாரு, அது வேற விஷயம். ஆனால் சனி தசையான 19 வருஷம் சக்க போடும், ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன காம்பினேஷனில் இந்த சனி தசை கெடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தவிர்த்து வேறு எந்த இடத்துல இருந்தாலும் கெடுக்கும். விருச்சிகத்தில் இருந்தால் மட்டும் நல்ல ஆயில் மட்டும் கொடுத்துருவாரு. ஸோ சனி தசைக்கான ஒரு காம்பினேஷன் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இதுதான். ஓகே, இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க சனி திசை நடக்கும்போது என்ன கோயில் வழிபாடு பண்ணும் பொழுது அவங்க லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்குமா? ஓகே, சனி அப்படிங்கிறவர் ரொம்ப சிம்பிளிஃபையான கிரகம், ரொம்ப சிம்பிளிசிட்டி உள்ள கிரகம். அப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு சனி தசை நடக்கும்போது இவங்களே ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, ஒரு சிம்பிள் லிவிங்கை விரும்பிக்கிறது ஒரு நம்பர் 1 ரெமெடி.
அதே மாதிரி ஒரு தெய்வத்தையுமே இவங்க போய் கும்பிடும்போது ரொம்ப ஒரு எல்லாத்தையும் துறந்த ஒரு தெய்வத்தை தான் இவங்க போய் பார்க்கணும். அப்படி எல்லாத்தையும் துறந்து ஒரு ஆண்டி கோலத்தில் ஒரு ஞான ஸ்வரூபமாக முருகன் இருக்கிறது பழனிமலை. அப்போ பழனிமலை முருகன் கோயிலை போய் இவங்க சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த சனி தசை அப்படிங்கிறது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். ஓகே. இப்போ மேஷ லக்னத்தில் வளர்ந்தவங்க புதன் திசை நடக்கும் பொழுது அவங்க ஜாதகத்தில் புதன் எங்கே இருந்தால் அவங்களுக்கு நல்லதை செய்வார், இதே எந்த அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கெடு பலன்கள் தருவார் அப்படின்னா எதுவாங்க? மேஷ லக்னத்துக்கு ஆகாத கிரகம் தான் புதன். ஏன்னா செவ்வாய் திசையில் மேஷமாக இருக்கட்டும் விருச்சிகா இருக்கட்டும் புதன் தசை அப்படிங்கிறது ஒரு அவயோக தசை தான். பட் அந்த புதன் தசையும் சில காம்பினேஷன்ஸ்லையும் நல்லது செய்யும். அது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 8லையும் 12லையும் புதன் மறையும் போது நல்லது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருந்து புதன் தசை நடத்துறாருன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தன்னுடைய ஸ்தானமான 6க்கு மறைஞ்சிடுறாரு. 11 6க்கு 6 தான் 11. அந்த 2 காம்பினேஷன் 3 காம்பினேஷனுங்கிறது கண்டிப்பாக நல்லது செய்யும். அதுபோக புதனுடைய இன்னொரு வீடான 3ஆம் இடம், அங்கே புதன் ஆட்சி உச்சமாக இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்வார். புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, இல்லை 7ல் இருக்கிறாரு, 2ல் இருக்கிறாரு, 10ல் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். என்ன காரணம் அப்படின்னா புதன் எதிரி ஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்தை இயக்கிட்டு இருக்கிறாரு. கடன், நோய், எதிரி அப்படிங்கிற 3 விஷயத்தில் கண்டிப்பாக இந்த பேட் காம்பினேஷன்ஸில் மேஷ லக்னக்காரங்க புதன் திசையில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. தேவையில்லாத கடன் வராதுன்னு தெரிஞ்சும் கடன் கொடுக்கறது, நல்லவங்களே பகைச்சிக்கிறது, எது நமக்கு கெட்டதோ அதையே செய்கிறது, இந்த மாதிரி நம்ம புத்தியை மழுங்க செஞ்சு தான் புதன் கெடுப்பார். ஏன்னா புதன் புத்திகாரகன். அப்போ புத்தியை மழுங்கடிச்சு தான் அந்த புதனால் கெடுக்க முடியும். அப்போது புத்தி கூர்மை, கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது புதன் திசையில் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கணும். அது இருக்கும்போது தப்பிக்கலாம். ஓகே. இப்போ மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு புதன் திசை நடக்கும்போது என்ன கோயில் வழிபாடு பண்ணும் பொழுது அவங்க லைஃப் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் மேம்? மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்க இந்த புதன் தசை நடக்கும்போது சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு கண்டிப்பாக போய் வழிபாடு பண்ணணும். ஏன்னா புதன் அப்படிங்கிற கிரகத்துக்கு இன்னொரு பெயர் அறிவன். அப்போது ஒரு அறிவு போதனை நடந்த இடம் சுவாமிமலை. முருகன் சிவபெருமானுக்கு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுத்த ஒரு உயர்ந்த உன்னதமான இடம் அப்படிங்கிறது சுவாமிமலை. அப்போது சுவாமிமலையில் போய் குரு ஒரு டீச்சராக தன்னுடைய அறிவை முருகன் இன்னொரு சிவபெருமானான தன்னுடைய தந்தைக்கு கொடுத்த அந்த இடத்துல போய் வழிபடும் போது புதன் தசை மேஷ லக்னத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க கேது திசை நடக்கும் பொழுது அவங்க லைஃப்பில் கேது எந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன் தருவார், இதே எந்த இடத்துல இருந்தால் ஒரு பாதகமான பலன் தரக்கான வாய்ப்புகள் இருக்கு? மேஷ லக்னக்காரங்க கேது தசை நடக்கும்போது கேது அப்படிங்கிறவர் ஒரு ஷேடோ பிளானட். அவருக்குன்னு சுயமாக எதுவும் கிடையாது. இருக்கிற இடத்த பொறுத்து பலன் தரக்கூடிய கிரகம். ராகுவம் மாதிரியே தான் மேஷம், கடகம், தனுசில் இருக்கும்போது கண்டிப்பாக கேது தசை நல்லாயிருக்கும். இந்த 3 இடங்கள்ல இருந்து குரு பார்வையிலையும் இருந்துட்டா படிப்புனாலையும் அறிவுனாலையும் சொந்த முயற்சியினாலையும் ஓஹோன்னு வந்துடுவாங்க. கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து முன்னேற வச்சுருவாங்க. தானும் எந்திரிச்சு கூட இருக்கிறவங்களையும் கைப்பிடிச்சு ஏற்றி விடக்கூடிய ஒரு கிரகம் தான் கேது. இந்த காம்பினேஷனில் இருக்கும்போது மேஷ லக்னத்துக்கு இதுவே கேது சந்திரனோடையோ சனியோடையோ 6, 8, 12லையோ இல்லை செவ்வாயோடையே சேர்ந்தாலும் சூரியனோட சேர்ந்து சூரியனை கிரகணப்படுத்தினாலும் இந்த கேது தசை அப்படிங்கிறது அதிகமான கோபத்தில் வரக்கூடிய விரக்தி அப்படிங்கிறத தரும். தப்பான எண்ணம், நெகட்டிவ் தாட்டு, கன்சிஸ்டன்ட் நெகட்டிவ் தாட்டு, அதனால் வரக்கூடிய விரக்தி, எதுவுமே வேண்டாம் எனக்கு போர் அடிக்கி நான் போகிறேன், இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துருவாரு. இதே மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த திசை நடக்கும் பொழுது அவங்க இன்னும் கோயில் வழிபாடு பண்ணால் அவங்க லைஃப் பெட்டராக இருக்குமே? ஓகே. மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த குறிப்பிட்ட கேது திசை நடக்கும்போது இந்த விரக்தி எண்ணம், அந்த மனசு நெகட்டிவ் தாட் இதெல்லாம் போய் கொஞ்சம் மனசு செம்மையாக சீராக பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் 18 சித்தர்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த 18 சித்தர்களோட ஜீவசமாதி அங்கங்கே அமைஞ்சிருக்கு. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எந்த சித்தரோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கோ அங்கே போய் நீங்கள் அடிக்கடி மெடிடேட் பண்ணும் பட்சத்தில் இந்த கேது தசைங்கிறது பாசிட்டிவாக மாறும். அதுபோக ஞானிகள்னு இருப்பாங்க, திருவோடியேந்தி யாசகம் கேட்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் உங்களான பண உதவி, பொருள் உதவி, மாரல் சப்போர்ட்டோ உணவோ எதையாவது கொடுக்க கேது தசை பாசிட்டிவாக. ஓகே. இப்போ மேஷ லக்னத்தில் இறுதியாக சுக்கிர திசை அப்படி நடக்கிறவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருந்தால் பெட்டராக இருப்பார், இதே எந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் அசுபமான பலன்கள் தரக்கான வாய்ப்புகள் இருக்குமா? மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன்கிறவர் அந்த அளவுக்கு நல்லவர் கிடையாது. பட் தவிர்க்கவே முடியாத ஒரு கிரகம் யாரு அப்படின்னா அதுவும் சுக்கிரன் தான். என்ன காரணம் அப்படின்னா 2 7ஆம் அதிபதி. 2ங்கிறது குடும்பம், 7ங்கிறது திருமணம். பொதுவாக ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறது ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால் நல்லது செய்யும்பாங்க. ஆனால் இங்கே இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் 2லேயோ 7லேயோ ஆட்சியாக இருக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா 7ல் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும்போது 2க்கு 6ல் மறைஞ்சிருவார் பாவத் பாவகப்படி. அதே 2ல் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும்போது 7க்கு 8ல் மறைஞ்சிருவார். அப்போது மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் ஆட்சியாக இருந்து தசை நடத்தும் போது குடும்பத்திலையும் தன்னுடைய திருமணத்திலையும் கண்டிப்பாக பிரச்சனையை
ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த 2 இடத்துலையும் சுக்கிரன் இருக்கிறது வந்து ரெக்கமெண்டபிள் கிடையாது. நல்லா இருக்காது, அந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்காது. சரி, அப்போ இந்த சுக்கிரன் வேறு எங்கே தான் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேறு எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் குருவோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து இருக்கக்கூடாது, குருவுடைய பார்வையில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. ராகுவோட சேர்ந்து சுக்கிரன் இருந்தால் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத கொடுத்துரும். கேதுவோட சுக்கிரன் இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் வெறுப்பு அப்படிங்கிறதையும் கொடுத்துரும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் மட்டும் சுக்கிரன் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இருக்க வேண்டிய இடம் 11ஆம் இடத்துல இருக்கலாம், லக்னத்திலே கூட சுக்கிரன் இருக்கலாம், 3ஆம் இடத்துல இருக்கலாம், 5ல் இருக்கலாம், 9ஆம் இடத்துலையும் இருக்கலாம். ஓகே, இப்போ மேஷ லக்னத்தில் சுக்கிர திசை நடக்கும்போது அவங்க ஒரு கோயில் வழிபாடு பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன கோயில் வழிபாடு நீங்கள் சொல்லுவீங்க மேம்? மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த சுக்கிர தசை நடக்கும்போது திருமணத்தில் தடை தாமதமோ, இல்லை திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோ, இல்லை திருப்திகரம் இல்லாத ஒரு திருமண வாழ்க்கையோ, இல்லை புத்திர பாக்கியத்தில் ஒரு பிரச்சனையோ, பணப்பிரச்சனையோ, இப்படி எத்தனை பிரச்சனை இருந்தாலுமே போக வேண்டிய ஒரே ஒரு இடம் வள்ளிமலை முருகன் கோவில். இங்கே என்னன்னா, முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்த ஒரு கோவில். முருகன் அங்கே மணக்கோலத்தில் தான் காட்சியளிக்கிறாரு. ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு வர வர திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக சரியாகும். ஓகே, இப்போ நம்ம மேஷ லக்னத்துக்கான 9 திசைகளும் ரொம்ப விலாவரியாக பார்த்தோம் மேம். இதில் இருக்கக்கூடிய கோயில் வழிபாடுகளை பற்றியும் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தோம். கண்டிப்பாக இது நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குமா? ரொம்ப நன்றி. நன்றி சார்.